வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட முதல் மாதம். இந்த மாதம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, ஜனவரி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க. ஏன்னா 7.5 சனி படாத பாடுபடுத்திட்டு இருக்குது. இந்த ஜென்ம சனியில மாட்டிக்கிட்டீங்க. மனதளவுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த முதல் மாதம், இந்த ஜனவரி மாதம் ஒரு ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு தொடக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்போ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் செப்பரேட்டா கொடுத்துட்றேன். வேலை, தொழில், வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு முதல் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கிறாங்க. உங்களோட ஜென்ம ராசிலேயே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்க ஜென்ம ராசிலேயே சேர்ந்திருக்கிறதுனால சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 9ஆம் அதிபதி அவர் தான். 4ஆம் அதிபதி சுக்கிர பகவானா தான் வருவார். அவர் உங்க ஜென்ம ராசியிலே சனி பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படும், ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நிம்மதினா என்னன்னே தெரியாம இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு மாதம் ஒரு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸேஷனா ஒரு நிம்மதியான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா. அப்ப வேலை, தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீசம் அடைஞ்சிருக்காரு. அது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு. இதை எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ். பட் நான் என்ன சொல்றேன்னா, வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் முயற்சி எடுங்கன்னு சொல்றேன். உங்களோட தகுதிக்கு மீறின பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 10ஆம் அதிபதி அவர் தான். அவர் 6ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால அவர் கடைசி வாரத்தில் பின்னோக்கி 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய முயற்சி, உங்களோட தகுதிக்கு மீறின முயற்சி, பெரிய ரிஸ்க், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க முயற்சி எடுக்கணும். உங்களோட தகுதிக்கு ஏற்ற ஒரு முயற்சி எடுங்க. அதுல கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்னே சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வேலையில் இருக்கிற நபர்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் வேலையில ஒரு இடம் மாற்றம், அந்த மாதிரி டிரான்ஸ்பர் கிடைக்கணும் அப்படின்னா அதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். காரணம் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்ப வேலை, தொழில், வருமானத்துல நீங்க ஒரு முயற்சி எடுங்க. அது கண்டிப்பா வெற்றி அடையும். மனம் தெளிவா இருக்கும். பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து குடும்பம், திருமணம், உறவு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு அது ஏதோ ஒரு தடைகளை கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அதனால ஒரு திருமணத்துக்கு ஒரு முயற்சி செய்யறீங்கன்னா அதுல ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். என்னதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த வரனை எடுத்துட்டு போனாலுமே அது ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு இக்கு வச்சு அது உங்களுக்கு ஒரு தடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது ரொம்ப சாதகமான பீரியட் இல்ல, ரொம்ப சாதகமற்ற பீரியடும் இல்ல. சோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஜனவரி மாதத்தான காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா வந்துச்சுன்னா நீங்க அதை ஓகே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்கள் எப்படி இருக்கலாம்னு பார்த்துட்டோம்னா நீங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னாலுமே நீங்க ஓபன் அப் பண்றீங்க. உங்க குடும்பத்துல ஒரு சைடு ஓகே அப்படின்ட்டு இருக்கும், இன்னொரு சைடு அதை அக்ரி பண்ண மாட்டாங்க, ஓகே சொல்ல மாட்டாங்க. இப்ப பொண்ணு வீட்டுல ஓகேன்ட்டா பையன் வீட்டுல அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே பையன் வீட்டுல அக்செப்ட் பண்ணிட்டா பொண்ணு வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். காரணம் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு தடை, ஒரு தாமதத்தை கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குடும்பத்திலயும் ஏதோ தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை திருப்பி 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 ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தா அதுதான் பெரிய பிரச்சனையிலேயே முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தா அந்த இடத்துல விரிவாக்கம் செய்வார். அப்ப நீங்க ஒரு விஷயத்த தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்தாலுமே அது பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். அப்ப நீங்க என்ன பேசுறீங்கிறது முக்கியமா ஒரு கொஞ்சம் கூடுதலா கவனமா இருந்துக்கோங்க. அப்போ ஒரு நிதானத்தோட நீங்க ஜனவரி மாதத்தை கடந்து வர்றது ரொம்ப நல்லது. அதை சொல்லிட்டேன். அடுத்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 11ஆம் இடத்துல புதன் ரொம்ப வலுவா இருக்கிறார். ஒரு 20 நாள், ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்றீங்க, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றீங்க, இல்ல படிக்கிறீங்க, யாரா இருந்தாலுமே கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா இந்த ஜென்ம சனியில நிறைய தடங்கள், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டே இருக்கும். கரெக்டா திறமை இருந்தாலும் அதை வெளிக்காட்டினாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நீங்க நிறைய டைம் ட்ரை பண்றீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம். அதாவது எப்படின்னா அந்த ஒரு டார்கெட்டுக்கு 2 மார்க் கம்மியா போய் ஃபெயில் ஆயிருப்பீங்க. ஆனா 2 மார்க் எடுத்திருந்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, இந்த ஜனவரி மாதத்துல ஏதோ ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் அடுத்து பண்ண போறோம், அடுத்து இங்கதான் போக போறோம். இப்ப ஃபாரின் டிராவல் பண்ணணும்னு
இருப்பீங்க. அதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்படிதான் நான் இந்த எக்ஸாம் தான் எழுத போறேன், நான் இந்த கண்ட்ரிக்கு தான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பிளான் பண்ணுவீங்க. அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னா ஜனவரி மாதத்தை சொல்லலாம். மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. அடுத்து வந்து பெண்கள் இல்ல தரசிகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா, சனி பகவான் சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ரிலாக்ஸேஷன், அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டமா இருக்கும். வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி. அதே மாதிரி கேட்ட இடத்துல உதவி வரும், கேட்ட இடத்துல பணம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். பண வரவு கண்டிப்பா ஏற்படும். ஒரு மனம் தெளிவு, ஒரு டிராவல், ஒரு டூர் போயிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வேற ஏதாச்சும் வண்டி வாங்கணும், வீடு சொத்து பத்து வாங்குறதா இருந்தாலுமே அதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்து இந்த ஜனவரி மாதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் கும்பராசி பெண்களுக்கு. சோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டேன். அடுத்து ஹெல்த் அப்படின்னா வந்து ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க கும்பராசி சார்ந்த நண்பர்களே. ஏன்னா ஜென்ம சனி அப்படின்னாவே வந்து மனதை வந்து பாடாப்படுத்திடும். அது ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருந்துமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. உண்ணாமே அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல தான் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ஏஜ்ல இருந்தாலுமே அந்த பீப்புள்ஸ் வந்து எந்த ஒரு வயதினர்ல இருந்தாலுமே வந்து அவங்க ஏதோ ஒரு ஃபியூச்சரை நோக்கியோ இல்ல பாஸ்ட் நடந்ததை நோக்கியோ வந்து ஏதோ ஒரு பயம், ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம், இல்ல பழைய விஷயத்தை நோக்கி பழைய விஷயத்த நினைச்சு அதை கண்டே பயந்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு மனக்கவலைகள், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும்தான். இந்த ஒரு பர்டிகுலரா வந்து ஹெல்த்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கோள்களோட சஞ்சாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமுமே இல்லை. உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கிறதுனால மனதளவுலையும் கூட கொஞ்சம் ஒரு ஜாலியா இருப்பீங்க. ஒரு என்ஜாய்மெண்ட், டூர், ட்ரிப், டிராவல் தான் பண்ணுவீங்களே தவிர பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. என்ன உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி இல்ல வந்து உங்களுக்கு பாதகமான தசாபுத்தி போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டாவே போதும். ஆனா இன்னும் ஜென்ம சனி இருக்கிறதுனால கூடுதலா கவனமோடு இருந்துக்கணும் உடல்நிலையில. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலா இருந்தாலுமே கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க, நிறைய தோப்பு கரணம் போடுங்க. இதெல்லாம் பண்றப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம் தான். இந்த வாழ்வியல் பரிகாரம் பண்றப்போ உங்களுக்கு அதுக்கான தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதையும் நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா இது 3ஆம் சுற்றா இருக்கும் 7.5 சனி. அப்போ நீங்க வந்து உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருக்கணும். ஏன்னா 3ஆம் சுற்று அப்படின்னா உடல்நிலையில தான் ரொம்ப பாதிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க அதை தான் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதோ ஒரு சர்ஜரி பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா கவனமோட அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா கேரோட எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம். ஏன்னா 3ஆம் சுற்று இருக்கிற நபர்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதை மட்டும் தான் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டாவே போதும். ஏன்னா உடல்நிலையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், வந்து போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். மனதளவுலயும் ப்ராப்ளம் இருக்கு ஃபியூச்சர் நோக்கி. சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஏதோ ஒரு ரிஸ்க், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்க. பெரிய ரிஸ்க், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய கடன் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. முதல் மெயின் வந்து உடல்நிலையில கவனம் தான் தேவை. சரிங்களா? அதனால வயதுல மூத்தவர்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எல்லாம் வந்து நான் என்ன ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன்னா உடல்நிலையை கூடுதலா பார்த்துக்கோங்க. மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி விஷயங்களை பண்றப்போ மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் மாதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா இந்த 2025ஆம் ஆண்டுல வந்து எல்லாமே ஓரளவுக்கு படிப்படியா முன்னேறிட்டே வரீங்க அப்படிங்கறத அது உணர்த்து இந்த ஜனவரி மாதம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க முயற்சி செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கூடுதலா கவனமா இருந்துட்டா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். ஏன்னா உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம், இடம் மாற்றம், உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முதன்மையான ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி திருமணத்துல சில பல தடைகள் இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான தசாபுத்தி போச்சுன்னா உங்களுக்கு அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தாராளமா பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லிட்டேன். அடுத்து வந்து மாணவர்களுக்கு புதன் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால எதை தொட்டாலுமே வெற்றி. ஒரே வார்த்தை, எதை தொட்டாலுமே வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தையில சொன்னா உற்சாகம், ஆனந்தம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹெல்த்ல பெருசா எந்த ஒரு பாதகமுமே இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ அதை நோக்கி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் கூடுதலா விழிப்புணர்வோட இருங்க. ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால தோப்பு கரணம் போடுங்க. பெருசா எதுவுமே இருக்காது. ஜென்ம சனி அப்படின்னா உங்களோட ராசிலேயே இருக்கிறதுனால சனி போவான். தோப்பு கரணம் போட்டீங்கன்னா அதான் சின்ன ஒரு பரிகாரம். அதை மட்டும் டெய்லி பண்ணுங்க. டெய்லி 10 தோப்பு கரணம்
தியானம் போடுங்க, வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம், அதனாலதான் நான் இது சொல்றேன். சரிங்களா? அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு உங்களோட உடல்நிலையில கூடுதலா கவனமா இருந்துட்டு பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாம உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான முயற்சி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். இந்த ஜனவரி மாதம் எதை உணர்த்துதுன்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த 2025ஆம் ஆண்டுல வந்து ஒரு கிக் ஸ்டார்ட், ஓரளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமா தான் ஜனவரி மாதம் நான் பாக்குறேன். அதனால உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நம்மளோட சேனல் ஆகட்டும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இல்லைன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.